எனதருமை செல்வங்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சிறார்களே, வெற்றி என்பது நம்முடைய முயற்சியாலும் பயிற்சியாலும் கிடைப்பதுதான். அதிர்ஷ்டம் என்பது 1% மட்டுமே. 99% நம்முடைய முயற்சி, 1% மட்டுமே அதிர்ஷ்டம். அதனால் நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் நம்மை வெற்றியில் கொண்டு சேர்க்கும். அதனால் வெற்றிக்கு கடின உழைப்பு அவசியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். சிறார்களே, இப்பொழுது ஒரு கதை. ஒரு பெரிய மரத்துல உச்சியில ஒரு தேன் கூடு கட்டி இருந்துச்சு. அந்த தேன் கூட்டுல ஒரு ராணி தேனி இருந்துச்சு. அந்த ராணி தேனிக்கு ஒரு ஆசை. அது என்னன்னா, இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது. அதற்காக அது கடுமையான தவம் இருக்க ஆரம்பிச்சது. அந்த தவத்தின் பயனாக இறைவன் அந்த தேனி முன்னாடி தோன்றுகிறார். தோன்றியவர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று தேனியிடம் கூறுகிறார். தேனியும் ஒரு வரம் கேட்கிறது. என்னவென்றால், தேன் கூட்டை கலைப்பவர்களை நான் கொடுமையாக கடிக்க வேண்டும். அதனால் அவர்கள் மிகவும் வேதனை உற்று இறக்க வேண்டும் என்று ஒரு வரம் கேட்கிறது. இந்த வரத்தை கேட்டவுடன் கடவுளுக்கு மிகவும் கோபமாக வருகிறது. ஒரு இறைவன் உன் முன் தோன்றி இருக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் நன்றாக இல்லையே, பிறரை துன்பப்பட வைப்பதாகவே உன்னுடைய நீ கேட்கும் வரமானது இருக்கிறதே என்று சொல்லி உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நீ தவம் இருந்தாய், அதன் பயனாக நான் தோன்றினேன். உனக்கு வரம் தர வேண்டியது என் கடன். ஆனால் உனக்கு ஒரு பாடமும் போதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு, நீ உன் தேன் கூட்டை கலைப்பவர்களை நீ கடிக்கலாம். அதற்காக இனி உனக்கு ஒரு கொடுக்கு முளைக்கும். அந்த கொடுக்கின் மூலம் நீ மனிதர்களை கடிக்கலாம். நீ கடித்தவுடன் அந்த கொடுக்கானது அந்த நீ யார் உடலை கடிக்கிறாயோ அந்த உடலிலேயே தங்கிவிடும். பிறகு நீ இறந்து விடுவாய் என்று வரம் கொடுக்கிறார். ஆக அந்த ராணி தேனியானது பிறகு யாரையும் கடிக்க முற்பட இயலவில்லை. ஏனென்றால் அது பிறரை கடித்தால் இறந்து விடும். அதனால் அது யாரையும் கடிக்க முற்படவில்லை. ஆக நாம நன்மை செய்தோம்னா நிச்சயமா நமக்கு நன்மைதான் நடக்கும். தீமை செய்தோம்னா தீமை செய்ய வேண்டாம். பிறருக்கு தீமை செய்யணும்னு நினைச்சா கூட நமக்கு தீமை வந்து சேரும். நம்முடைய எண்ணங்களை நம்மை வழி நடத்தி செல்கின்றன. பிறருக்கு தீமை நினைத்தோமானால் கூட நமக்கு தீமை வந்தடையும். அதனால் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கட்டும். வன்முறையாக சென்றோமானால் அதற்கு மரணமே தண்டனையாக அமையும். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பார்க்கலாம். இப்பொழுது நாம் இயல் 5-3 தமிழர் பெருவிழா என்ற ஒரு பாடப்பகுதியை படிக்க போகிறோம். அந்த பாடம் நமக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக அமையும். தமிழர் பெருவிழா, தமிழர் திருநாள் பற்றி காணப்போகிறோம். அதாவது விழாக்கள் என்றாலே மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஏனென்றால் அப்பொழுது நாம் நம்முடைய உற்றார் உறவினரோடு சேர்ந்திருப்போம். அந்த உற்றார் உறவினரோடு சேர்ந்திருக்கும் தருணமானது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். உற்றார் உறவுகளுக்கிடையே சிறிது பகை இருந்தால் கூட அந்த விழாக்களின் போது ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து அந்த விழாக்களில் ஒன்று கூடிக்கொள்வர்.
அதனால் மனிதர்களிடையே ஒற்றுமை உணர்வு வளரும். அது மட்டுமல்லாமல் தமிழர் திருவிழாவானது நம்முடைய நாகரீகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றையெல்லாம் எடுத்து காட்டும் வகையில் உள்ளது. இந்த விழாக்கள் நாம் எதற்கு கொண்டாடுகிறோம் என்றால், நம்முடைய மன மகிழ்ச்சிக்காகவும் நம்முடைய ஒற்றுமையை வளர்க்கவும், அது மட்டுமல்லாமல் நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கவும். இன்று ஒரு விழாவை நாம் கொண்டாடினால் அதை பார்த்து கொண்டிருக்கும் நமது குழந்தைகள், சிறுவர்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வர். ஆக நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை பேணி காப்பதற்காக இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் நாம் இருக்கும் கடவுள் நம்பிக்கை, நாம் இருக்கும் விரதம் எல்லாமே நம்முடைய வாழ்வியலோடு, நம்முடைய சுகாதாரத்தோடு, நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. விரதம் இருக்கிறோம் என்றால் அது கடவுள் நம்பிக்கையின் பேரில் நாம் விரதம் இருக்கிறோம். அந்த விரதம் இருத்தல் என்ற பண்பானது நம் உடலுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்கிறது. சாதாரணமாக ஒருவேளை சாப்பிடாமல் இரு என்றால் யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையில் விரதம் இருக்கும். அந்த விரதம் இருத்தல் என்பது நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு மிகவும் அவசியமானது. ஆக நாம் கொண்டாடும் விழாக்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்வியலோடு, நம்முடைய உடலோடு, சுற்றுப்புறத்தோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. ஆக தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவான இந்த தமிழர் பெருவிழாவாம் தமிழர் திருநாள் பற்றி இந்த பாடத்தில் படிப்போம். பாருங்களேன், தமிழர் திருநாள் என்பது பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவை நாம் ஒரு நாள் கொண்டாடுவதில்லை, மொத்தம் 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். அதில் முதல் நாளாக போகி திருநாள். போகி திருநாள் மார்கழி மாதம் கடைசி நாளை போகி திருநாளாக கொண்டாடுவோம். போகி என்றால் போக்குதல் என்பது பொருள். அதற்கு ஆன்றோர் சொல்வர், பழையன கழுதலும் புதியன புகுதலும். அன்று நாம் என்ன செய்வோம் என்றால், வீட்டை தூய்மைப்படுத்துவோம், சுத்தப்படுத்துவோம். என்னதான் தினந்தோறும் சுத்தம் செய்தாலும் முழுக்க நம்மால் சுத்தம் செய்ய முடியாது. வீடு முழுக்க அன்று நாம் சுத்தம் செய்வோம். தேவையில்லாத பொருள்களை எல்லாம் போட்டு தீயில் போட்டு கொளுத்துவோம். போகி என்றால் போக்குதல் என்பது பொருள். நம் வீட்டில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றுதல் என்று பொருள். அவ்வாறு பழையவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு புதியன நம்முடைய வீட்டுக்கு வரும் நாளாக அமைகிறது. அதுபோலவே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி நாம் நம்முடைய மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்நோக்குகிறோம் என்பது பொருள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். தேவையில்லாத அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேற்றுகிறோம், புதியவற்றை வரவேற்கிறோம். இவ்வாறாக அன்று வீட்டை முழுக்க சுத்தம் செய்துவிட்டு, வெள்ளையடிப்பவர்கள் எல்லாம் வீட்டிற்கு வெள்ளையடிப்பார்கள். வெள்ளையடித்து விட்டு அன்று மாலை நாம் மாரியம்மனுக்கு கொழுக்கட்டை செய்து படைப்பார்கள். போகி திருநாள் அன்று மாலையில் வீட்டை சுத்தம் செய்து மாரியம்மனுக்கு கொழுக்கட்டை செய்து படையல் செய்து வைத்து குடும்பத்தை நன்றாக காக்க வேண்டும் என்று வேண்டி போகி திருநாளை கொண்டாடுவோம். ஆக போகி திருநாள் என்பது பழையவற்றை போக்குதல் என்பது பொருளாகும். இது மார்கழி மாதம் இறுதி நாள் நடைபெறுகிறது. பாருங்கள், இங்கே தேவையில்லாதவற்றை தெருக்களில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அங்கே போட்டு எரிக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. நமக்கு
வளம் சேர்ப்பது என்பது மழை. மழை என்று ஒன்று இல்லாவிட்டால் நமக்கு குடிக்க நீர் கூட இருக்காது, நெல் விளையாது, உணவு இருக்காது. ஆக மழை கடவுள் அவற்றை வழிபடும் நோக்கில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பார்த்தீர்களானால் நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே இயற்கையோடு இணைந்ததாகவே அமைந்துள்ளது. இயற்கையோடு ஒன்றிதான் நாம் வாழ்க்கை வாழ்கின்றோம். அப்படி இருக்கும்போது இயற்கையான மழை, அந்த மழைதான் மனிதர்களை, நம்முடைய நாட்டை வளப்படுத்தக்கூடியது. அதனால் மழை கடவுளை வழிபடும் நோக்கத்தில் போகி பண்டிகையானது அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்று தை மாதத்தின் முதல் நாள் தான் பொங்கல் திருநாள். அன்று என்ன செய்வார்கள் என்றால், முதல் நாள் போகி திருநாள் அன்றே வீட்டை சுத்தம் செய்தாகிவிட்டதல்லவா, அன்று வண்ண கோலமிடுவர். பெண்கள் வீட்டின் முன் பெரிய வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டுவார்கள். அந்த மாவிலை என்பது ஒரு கிருமி நாசினி. அது தேவையில்லாத கிருமிகளை வீட்டிற்குள் அண்ட விடாது. அதனால் அந்த மாவிலை தோரணம் கட்டுவார்கள். அந்த மாவிலையானது வெளியில் இருந்து வரும் தேவையற்ற கிருமிகளை தடுக்கும். அதனால் தான் மாவிலை தோரணம் கட்டுகிறோம். இதெல்லாம் அறிவியல் உண்மை, நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. நாம் செய்கின்ற, நம்முடைய முன்னோர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கிறது. எதனையும் காரணம் இல்லாமல் அவர்கள் செய்யவில்லை. அதுபோலவே அன்று மாவிலை தோரணம் கட்டி புது பானையில் புது அரிசியை போட்டு பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். ஏனென்றால் அன்று தை மாதம் அவர்களுக்கு அறுவடை நாள். ஆடியில விதை விதைச்சி ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். ஆடி மாதம் விதை விதைப்பார்கள். ஆவணியில் மழை பொழியும். அந்த விதையானது நன்கு பிடித்து கொள்ளும், பயிர் வளர தொடரும். பிறகு தை மாதம் அதை அறுவடை செய்வார்கள். அந்த நெல்லை வைத்து புது பானை வாங்கி அதில் புது அரிசி, அப்பொழுது விளைந்த அரிசியை போட்டு இந்த நெல் விளைச்சலுக்கு காரணமான கதிரவன், கதிரவன் என்றால் சூரியன், சூரியனை பார்த்து வழிபடுவார்கள். கடவுளே, இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் விளைச்சலை கொடுத்தாய் என்று கதிரவனுக்கு நன்றி சொல்வார்கள். ஆக நம்முடைய வாழ்வு என்பது இயற்கையோடு இணைந்தது. இயற்கை எனப்படுவது கடவுளால் படைக்கப்பட்ட மலை, காடு, நிலம், நீர், மழை, நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்துமே இயற்கைதான். அந்த இயற்கையோடு இணைந்ததாகவே நம்முடைய வாழ்வு உள்ளது. ஆக அறுவடை என்று அந்த ஆண்டுக்கு தை மாதம் நெல் அறுப்பார்கள். அந்த நெல் தான் நமக்கு ஆண்டு முழுக்கவும் உணவாக அமையும். ஆகவே இந்த விளைச்சலை கொடுத்த கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விழாவாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது. அன்று பொங்கல் வைத்து புத்தரிசியில் புது பானையில் மஞ்சள் கட்டி சர்க்கரை பொங்கல் வைப்பார்கள், பெண் பொங்கல் வைப்பார்கள். பிறகு அந்த காலங்களில், அந்த காலகட்டத்தில் நம்முடைய பகுதியில் விளையக்கூடிய பரங்கிக்காய் கூட்டு, அவரைக்காய், மொச்சக்காய், இந்த மாதிரி அந்த சீசன்ல என்ன காய் விளையுமோ அந்த காயெல்லாம் சமைச்சு படையல் வைப்பார்கள். அதற்கு தலைவாழை இலையிட்டு அந்த படையல் வைப்பதே மிக சிறப்பாக அமையும். பாருங்கள், மாக்கோலமிடுகிறார்கள். பாருங்கள், இங்கு புது பானையில் இங்கே மஞ்சள் கட்டி நடக்கிறது. மஞ்சள் கொத்து கட்டி இருக்கிறார்கள். புது பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைக்கிறார்கள். சூரியனை பார்த்து பொங்கல் வைத்து பொங்கி வரும் பொழுது இறைவனை வழிபடுவோம். பாருங்கள், கரும்பு வைத்து
மஞ்சள் வைத்து